தற்போது தமிழ் மாநில காங்கிரஸ் அதிமுக கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகிறது. நேரலை காட்சிகளை தற்போது பார்க்கலாம். எல்லாத்தையுமே சார் அதிமுக தமாக கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதனுடைய இறுதி செய்வதற்காக தற்போது அந்த பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. இன்று தமாக அதிமுக கூட்டணியில் இணைவது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்படும் என்று ஜி.கே. வாசன் ஏற்கனவே நேற்று தெரிவித்திருந்த சூழ்நிலையில் தற்போது தமாக அதிமுக கூட்டணியில் இணைவதற்கான ஆலோசனை கூட்டமும் இந்த பேச்சுவார்த்தையும் தற்போது நடைபெற்றக்கூடிய நேரலை காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கிரவுன் பிளாசா விடுதிக்கு அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு அங்கு ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் ராஜா நம்முடன் இணைகிறார். ராஜா, தற்போது தமாக அதிமுக கூட்டணியில் இணைவது உறுதியாகிவிட்டதா? எத்தனை தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது? என்ன தொகுதியாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது? அது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. விஷ்ணு, மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதியில் தமாக ஒதுக்கீடு செய்ய இருப்பதாக தகவல்கள் இருக்கின்றன. ஏற்கனவே அதாவது தமாகவுடன் அதிமுக கூட்டணியில் இணைவதற்காக ஆரம்பம் முதலே பேசி வந்தார்கள். தற்பொழுது இந்த கூட்டணியில் இறுதியாக தமாக இணைகின்றது. அதற்கான பேச்சுவார்த்தை என்பது ஏற்கனவே நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அதே போன்று நேற்று அவரது வாசனுடைய ஆழ்வார்பேட்டை இல்லத்திற்கு நேரடியாக சென்று அமைச்சர்கள் தங்கமணி மற்றும் வேலுமணி ஆகியோர் சந்தித்து அவரிடம் பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தனர். இந்த நிலையில் முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர் இருவரையும் சந்தித்த பின்பாக கூட்டாக கிரவுன் பிளாசா, அதாவது தொடர்ந்து இங்குதான் பல கட்சிகளிடமும் அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளிடம் தொடர்ந்து ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாகி வருகிறது. அதே தனியார் ஹோட்டலில் வைத்து இன்றைக்கு இன்னும் சற்று நேரத்தில், அதாவது முதலமைச்சர் கிளம்பிவிட்டார், இன்னும் சற்று நேரத்தில் இந்த ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாகும் என தெரிகின்றது. அதில் ஒரு தொகுதி, அது மயிலாடுதுறை தொகுதி ஒதுக்குவதற்கான அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கின்றது. முழுமையாக இந்த ஒப்பந்தம் முடிந்த பின்பாக தெரியும். தற்பொழுதைக்கு இங்கு இருக்கக்கூடிய கிரவுன் பிளாசா ஹோட்டலுக்கு தமாகவினுடைய தலைவர் ஜி.கே. வாசன் வந்திருக்கிறார். அதே போன்று அக்கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர் ஞானதேசிகன் உள்ளிட்டோர் வந்திருக்கின்றனர். அதிமுக தரப்பிலிருந்து ஒருங்கிணைப்பாளர் ஓ. பன்னீர்செல்வம் வந்துவிட்டார். அதே போன்று அமைச்சர்கள் செங்கோட்டையன், காமராஜ், ஆர்.பி. உதயகுமார் உள்ளிட்டோரும் தற்பொழுது அந்த விடுதிக்குள் சென்றிருக்கின்றார்கள். இரண்டாம் தளத்தில் முதலில் பேச்சுவார்த்தை, அதாவது இந்த கட்சி நிர்வாகிகள் அனைவரும் பேசுவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அருகிலேயே பத்திரிகையாளர்களை சந்திப்பதற்காகவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. முதலமைச்சர் தற்பொழுது அவரது கிரீன்வே சாலை இல்லத்தில் இருந்து கிளம்பி இருப்பதாக தெரிகின்றது. இன்னும் சற்று நேரத்தில் இந்த விடுதிக்கு வந்தவுடன் முதலில் பேச்சுவார்த்தை, அதன் பிறகு சற்று நேரத்திலேயே ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கிறது. ஒரு தொகுதி அவர்களுக்கு ஒதுக்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ராஜா, திமுக தரப்பில் அந்த கூட்டணி நிறைவு செய்யப்பட்டு விட்டது அப்படின்னு அவங்க ஏற்கனவே அறிவிச்சிட்டாங்க. இந்த சூழ்நிலையில் அதிமுக இன்று அந்த அறிவிப்பை வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? தமாகவுடனான இந்த கூட்டணி ஒப்பந்தம் முடிந்தவுடன் அதிமுகவினுடைய கூட்டணியில் தொகுதி யார் யாருக்கு எத்தனை இடம் என்பது முடிவு செய்யப்பட்டு விட்டது, அதிமுக கூட்டணியும் நிறைவு பெற்று விட்டது அப்படின்னு சொல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? இது தொடர்பாக இன்று மாலை 5 மணிக்கு அதிமுக தலைமை அலுவலகத்தில் கூட்டம் நடைபெறுகின்றது. அதில் கிட்டத்தட்ட, அதாவது கூட்டணி என்பது தமாகவுடன் இறுதியாகிறது. விஷ்ணு, ஏற்கனவே இந்த அதிமுக கூட்டணி, தமிழகத்தில் அதிமுக தலைமையிலான இந்த கூட்டணியில் பாரதிய ஜனதா, பாமக, தேமுதிக, அதே போன்று கிருஷ்ணசாமி அவருக்கு ஒரு தொகுதி, புதிய தமிழகம் கட்சிக்கு ஒரு தொகுதியும், புதிய நீதி கட்சிக்கு ஒரு தொகுதியும் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அவர்கள் இரட்டை இலை சின்னத்திலேயே போட்டியிடுகின்றனர். தற்பொழுது தமாகவிற்கும் ஒதுக்கப்பட்டதுடன் இதே தமாகவும் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுகிறார்களா என்பது இன்னும் கேள்விக்குறியாக இருக்கின்றது. ஆனால் ஒரு தொகுதியில் அவர்கள் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்படுகின்றது. இன்று மாலை நடைபெறும். அதே போன்று என்ஆர் காங்கிரசுக்கு புதுச்சேரி ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. இவர்கள் கூட்டணியில் தற்பொழுதைக்கு முழுமையாக, அதாவது இந்த தமாகவுடன பேச்சுவார்த்தை முடிந்து ஒப்பந்தம் கையெழுத்தானவுடன்
முழுமையான கூட்டணி என்பது நிறைவடைகின்றது. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இதற்கு மேல் யாருக்கும் தொகுதி ஒதுக்கிடுவதற்கான பேச்சுவார்த்தைகள் என்பது இல்லை. எனவே இதை முடித்த பிறகு இங்கு ஹோட்டலில் தமாகவுடனான ஒப்பந்தம் கையெழுத்தான பிறகு அனைத்து கட்சி சேர்ந்த அதாவது அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சி தலைவர்கள் அதே போன்று அல்லது கட்சியினுடைய பிரதிநிதிகள் உள்ளிட்டோருடன் அதிமுக தலைமை அலுவலகத்தில் ஆலோசனை கூட்டம் நடைபெறுகின்றது. அதிமுக கூட்டணியில் தமாக இணைவது குறித்து அந்த ஆலோசனை கூட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. இன்னும் சற்று நேரத்தில் இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு, ஒப்பந்தங்கள் கையெழுத்தானவுடன் செய்தியாளர்களை சந்தித்து இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் களத்திலிருந்து வழங்கக்கூடிய தகவல்களை கேட்டோம்.